அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று மகிழ்தமிழ் 32வது பாடத்தில் நாம் இணைந்துள்ளோம். வாருங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இன்று நாம் கிராமத்தில் வசிக்கும் மகிழ்மதியின் தாத்தா வீட்டை பற்றி பார்ப்போமா? வீடு மிகவும் அழகாக இருக்கும். வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கின்றன. காற்று வீசுவதால் தாத்தா மரத்தில் கட்டி வைத்திருந்த காற்றாடி மணி காற்றில் அசைந்து இசையை எழுப்புகின்றது. காற்று காற்று. இது தாத்தா வளர்க்கும் பூனை. நேரத்தை காட்டும் கடிகாரத்தின் முள்ளை அங்கும் இங்கும் திருப்பி விளையாடுகின்றது. நேரம் நேரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பள்ளி விடுமுறை. தாத்தாவின் பேர குழந்தைகள் ஞாயிறு உதயத்தையும் மீறி உறங்கிக் கொண்டிருந்தனர். அகிலனோ ஞாயிறு தோன்றுவது போலவே கனவு கண்டு கொண்டிருக்கின்றான். ஞாயிறு ஞாயிறு. அம்மா காலை சிற்றுண்டி தயாரிக்க மாவை பிசைந்து கொண்டிருக்கிறார். மாவு மாவு. பாட்டி குழந்தைக்கு நொய் ஊட்டிக் கொண்டிருக்கிறார். நொய் நொய். இன்று கற்ற புதிய எழுத்துக்களை கொண்டு வேறு சில வாக்கியங்களை காண்போமா? காற்று வந்து கொஞ்சுகிறது, கன்னத்தில் முத்தம் கொடுக்கிறது. ஞாயிறு வானில் சிரிக்கிறான், நேரம் ஆனதை சொல்கிறான். அம்மா மாவு சலிக்கிறார், சுவையான பலகாரம் செய்கிறார். பாட்டி நொய்யரிசி வறுக்கிறார், நொய்யரிசி கஞ்சி வைக்கிறார். நேரம் ஆனது தெரியவில்லை. நல்லது. இன்று நாம் கற்ற புதிய எழுத்துக்களை காண்போமா? நே ஞா வு. மகிழ்தமிழ் பாடம் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.